நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் இருக்க அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். சரியா? ஏற்கனவே நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். வழக்கம் போலவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு அந்த ப்ரோக்ராமை வச்சு நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே கிளாஸ் ஒன்று எழுதியிருக்கேன். இந்த கிளாஸில் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தாத ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற இந்த கீவேர்டு தான். சரியா? நம்ம கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு முன்னையெல்லாம் என்ன செய்வோம், கிளாஸ் ஒன்று எழுதுவோம். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை பயன்படுத்தியிருக்கோம். அதனால தான் அந்த கிளாஸை நாம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரியா? ஸோ இது இவ்வளோ தான். கிளாஸ் அப்படின்ற கீவேர்டுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை போட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாறிடும். ஓகே, இதுக்கான அர்த்தம் என்ன, இதை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து பாருங்கள், டபுள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் ஒன்று எழுதியிருக்கேன், அதாவது வேரியபிள் ஒன்று. அதுக்கப்புறம் பாருங்கள், க்ரீட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று எழுதியிருக்கேன். இந்த மெத்தடும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் இருக்கக்கூடிய வீடியோஸில் நம்ம எப்படியான மெத்தட்ஸை பயன்படுத்தணுமோ அதே மாதிரி சாதாரண மெத்தட் தான். இந்த மெத்தடை கால் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வெல்கம் டு NCA அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் கன்சோல் விண்டோவில் பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸுக்கான கன்ஸ்ட்ரக்டரை எழுதியிருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஒன்றுமே இல்லை. ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி ரன் பண்ணும்போது இனிஷியல் பேலன்ஸ் கொடுப்போம். அந்த பேலன்ஸை இந்த இனிஷியல் பேலன்ஸ் அப்படின்ற இந்த லோக்கல் வேரியபிள் வாங்கி வச்சுக்கும். வாங்கி வச்சு கரண்ட் ஆப்ஜெக்டில் இருக்க பேலன்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட்குள்ளே அந்த வேல்யூவை கொண்டு ஸ்டோர் பண்ணும். அவ்வளோதான். கன்ஸ்ட்ரக்டரும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதனால் அதை பற்றி பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்து பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டோட சில மெத்தட்ஸை எழுதியிருக்கோம். இந்த மெத்தட்ஸில் எல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாம் எழுதியிருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸ்லையும் நாம் ஒரு பாடி ஒன்று பயன்படுத்தியிருப்போம் இல்லையா? பாருங்கள், க்ரீட்டிங் அப்படின்னு சொல்லி மெத்தடை கொடுத்துட்டோம். இதில் ஒரு பாடி ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த பாடிக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருவோம். இது ஜஸ்ட்டு println மெத்தட் ஒன்று இருக்குங்க. இந்த println மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, வெல்கம் டு NCA அப்படின்னு சொல்லி நமக்கு கன்சோல் விண்டோவில் பிரிண்ட் பண்ணும். அவ்வளோதான் இது நடக்க போகிறது. ஆனால் இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பாடி ஒன்றே இல்லை. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேராமீட்டர்ஸ் இருக்குது. இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணும்போது ஒரு டபுள் வேல்யூ ஒன்று வாங்குவோம். வாங்கி அந்த வேல்யூவில் தான் ஏதோ ஒரு ப்ராசஸ் ஒன்று ஆக போகுது அப்படின்றது நம்ம யூகிக்க முடியும். ஆனால் மற்றபடி பாடி இங்கே இல்லை. சரியா? சரி, நம்ம இதுக்கு பாடி ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் நான் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், எரர் வருது. இந்த எரரில் நான் மவுஸை ஹவோ பண்ணேன் அப்படின்னா எக்லிப்ஸ் ஐடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 குயிக் ஃபிக்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு குயிக் ஃபிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் அப்ஸ்ட்ராக்ட் மோடிஃபையர் அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டு இருக்குல்ல, இதை அழிச்சிரு அப்படின்னு சொல்லுது. இந்த வீடியோனுடைய நோக்கமே நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன அப்படின்றத பார்க்குறது தான். ஸோ அதை அழிச்சிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய குயிக் ஃபிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் மெத்தட் பாடி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டாவது ஆப்ஷனை நாம் சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அந்த மெத்தடுக்கு நாம் பாடி கொடுக்க இயலாது, டெஃபினிஷன் ஒன்று கொடுக்க இயலாது அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேயா? அவ்வளோதான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும். சரி, இனி நாம் அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். அடுத்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வரேன், இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே வரேன். இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டை எழுத ட்ரை பண்ண போகிறேன். பேங்க் அக்கௌண்ட் OBJ அப்படின்னு கொடுத்துட்டு நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இவ்வளோ தான். OBJ அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை எழுத ட்ரை பண்ணுறோம். ஆனால் அங்கே எரர் வருது. கேனாட் இன்ஸ்டன்ஷியேட் த டைப் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ட்டு நமக்கு பாருங்கள், இங்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் வருது. ஏன், இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸை நாம் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தி எழுதிட்டோன்னா அந்த கிளாஸில் இருந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த லைனை நம்ம இப்படியே அழிச்சிடலாம். ரைட்? அவ்வளோதான். இந்த கிளாஸில் இருந்து நீங்கள் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியாது. அப்போது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தி ஒரு கிளாஸ் எழுதிட்டா அந்த கிளாஸில் ஆப்ஜெக்டையும் க்ரியேட் பண்ண முடியாது. ரைட்டு? அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தி
மெத்தட் எழுதிட்டோம் அப்படின்னா அந்த மெத்தடுக்கு பாடியும் கொடுக்க இயலாது. இது ரெண்டாவது விஷயம். அப்போ எப்படி தான் இதை நான் பயன்படுத்திக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரும்ல. ரைட், அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு பயன்படுத்தப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நேரடியாக நம்மளால் பயன்படுத்திக்க முடியாது, மறைமுகமாக பயன்படுத்திக்க முடியும். அது எப்படி மறைமுகமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னா, இந்த பேங்க் அக்கௌண்ட் கிளாஸ்லேருந்து இன்னொரு சைல்டு கிளாஸை க்ரியேட் பண்ணலாம் நம்ம. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கிளாஸ் அப்படின்ற கீவேர்டை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு கிளாஸ் ஒன்று எழுத போகிறேன். இந்த கிளாஸினுடைய நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னது. ஓகே, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிளாஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ண போகுது. ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை பயன்படுத்துவோம். அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸை தானே அது வந்து இன்ஹெரிட் பண்ண போகுது, அதனால் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். ரைட், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஒரு எரர் வந்து வரதை பார்க்கலாம். ஸோ அந்த எரர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், நம்ம இந்த பேங்க் அக்கௌண்ட் கிளாஸுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து இந்த சைல்டு கிளாஸ்லையும் கட்டாயம் பயன்படுத்தி ஆகணும். அதனால தான் அந்த எரர் வந்து வருது. ஸோ நான் வந்து இந்த குயிக் ஃபிக்ஸை வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த சூப்பர் கிளாஸினுடைய கன்ஸ்ட்ரக்டர் வந்து இங்கே வந்துடும். சரியா, நம்ம வந்து பார்க்கலாம். ரைட், அப்படி இருக்கும்போதும் பாருங்கள், இந்த இடத்துல இன்னொரு எரரும் வருது. இந்த எரர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ்ன்னு இருக்குது. அதாவது இங்கே வந்து பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தி க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல இந்த மெத்தட், இதைத்தான் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, ஒரு மெத்தடுக்கு நம்ம பாடி ஒன்று கொடுக்குறோம்ல, அந்த விஷயத்தை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும் ஒரு சைல்டு கிளாஸில் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா, அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் அப்படின்ற குயிக் ஃபிக்ஸ் இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண பாருங்கள், எரர் எல்லாமே போயிடுச்சு. நமக்கு வந்து பாருங்கள், ஓவர் ரைட் அப்படின்னு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெத்தடும் இங்கே வந்து வந்திருக்கு. டிபாசிட், வித்ட்ரோ, கெட் பேலன்ஸ் எல்லா மெத்தட்ஸும் இங்கே வந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து ஒரு பாடியும் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் வந்திருக்கு. சரியா, ஆனால் இந்த மெத்தட் வந்து கால் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்ற எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே வரல. ஏன்னா ப்ரோக்ராம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்காது, நாம் தான் அதை வந்து எழுதணும். ஓகே, இப்போது இந்த மெத்தட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மெத்தட்லாம் என்னென்ன செய்ய போகுது அப்படின்றத நம்ம வந்து இப்போ சொல்லிடலாம். ஓகே, இப்போது நான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸ்லேருந்து ஒரு ஒப்ஜெக்டை எழுதினேன் அப்படின்னா, இந்த டெபாசிட் அப்படின்ற மெத்தட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பேலன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். பேலன்ஸ் அப்படின்றது வந்து பாருங்கள், இந்த சூப்பர் கிளாஸில் பயன்படுத்துகிறோம்ல அந்த பேலன்ஸ் வேரியபிள் தான் நம்ம வந்து இங்கே பயன்படுத்த போகிறோம். பேலன்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் அண்ட் ஈக்குவல்ஸ் டு அமௌண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சரி, அதாவது இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டெபாசிட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணும்போது நம்ம எவ்வளோ டிபாசிட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுப்போம். அந்த அமௌண்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பேலன்ஸில் ஏற்கனவே என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டோட போய் சேரணும். அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் அப்படின்ற அமௌண்ட்டோட கூட்டிட்டு அதிலேயே அசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்கிறோம். ப்ளஸ் அண்ட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை பயன்படுத்தி. அவ்வளோதான் இந்த டெபாசிட் மெத்தட்ங்கிறது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான மெத்தட். ரைட்டா, இப்போ அடுத்து வந்து பாருங்கள், வித்ட்ரோவல் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்குள்ளே நான் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதுகிறேன். இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேலன்ஸ் கிரேட்டர் தென் ஓர் ஈக்குவல் டு அமௌண்ட் அப்படின்னு கொடுப்போம். நம்ம கேட்குற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட அதிகமாகவோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து வித்ட்ரோவை அலோவ் பண்ணணும், இல்லாட்டி அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி வித்ட்ரோ நடந்துச்சு அப்படின்னா, பேலன்ஸில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்லேருந்து எடுக்கிற அமௌண்ட்டை கழித்து ரைட் அதிலேயே திரும்ப அசைன் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மீதிப்படுற அமௌண்ட்டை அதிலே கொண்டு போயிட்டு அசைன் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான் இந்த வித்ட்ரோ அப்படின்ற மெத்தட். ரைட், அடுத்து வந்து பாருங்கள், இந்த கெட் பேலன்ஸ் அப்படின்ற மெத்தட் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஜஸ்ட்டு ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு பேலன்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். சரியா, இந்த மெத்தடை யாராவது கால் பண்ணால் அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து அப்படியே நீ கொடுத்துரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். இங்கே வந்து பாருங்கள், நாம் வந்து எங்கெங்கெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தின மெத்தட் எழுதியிருக்கோமோ அந்த மெத்தடுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இங்கே என்ன செஞ்சுருக்கோம், டெஃபினிஷன் எழுதியிருக்கோம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே க்ரீட்டிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஏற்கனவே பாடி ஒன்று இருக்குல்ல,
இதுக்கு வந்து நாம் திரும்ப என்ன பண்ணல அப்படின்னா திரும்ப ஒரு பாடி வந்து எழுதலை, அதாவது ஓவர் ரைட் பண்ணலை. ரைட்? அப்போது நீங்கள் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கெல்லாம் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை பயன்படுத்தி ஒரு மெத்தடை வந்து எழுதியிருக்கோமோ அந்த மெத்தட் எல்லாத்துக்குமே தான் நம்ம வந்து பாடி ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு. அண்ட் அதை வந்து எங்கே கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்லாம் எந்த கிளாஸில் இருக்கோ, அதாவது பேங்க் அக்கௌண்ட் கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸில் இருந்து க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு சைல்டு கிளாஸில் தான் நம்ம வந்து அதை பண்ண முடியும். சரியா? இப்போது நம்ம வந்து இதிலிருந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸ்லேருந்து ஒப்ஜெக்டை எழுதி பார்த்துடலாம். சரியா? ஏற்கனவே நான் வந்து எழுதி வச்சுருந்த கொஞ்சம் கோடை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், இங்கே வந்து சின்ன எரர் ஒன்று வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்கே வந்து பாருங்கள், சேவிங்ஸ் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கேன். அதுதான் அந்த எரர் வந்திருக்கு. இப்போ வந்து பாருங்கள், இப்போது எந்த விதமான எரருமே இல்லை. இப்போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸ்லேருந்து மை அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஒப்ஜெக்டை வந்து எழுதியிருக்கேன். நமக்கு தெரியும் இங்கே வந்து நாம் கன்ஸ்ட்ரக்டர் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இனிஷியல் பேலன்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு வேல்யூவை இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ 1000 அப்படின்னு நான் வந்து இங்கே கொடுத்துட்றேன். சரியா? கொடுத்தாச்சு. இப்போது மை அக்கௌண்ட் டாட் க்ரீட்டிங் அப்படின்ற மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். இந்த மெத்தடுக்கு நம்ம வந்து இங்கேயே பாடி வந்து கொடுத்துருக்கோம்ல, ஸோ நமக்கு வெல்கம் டு NCA அப்படின்றது தான் அவுட்புட்டில் வந்து வரணும். மை அக்கௌண்ட் டாட் டிபாசிட் அப்படின்ற மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். அதில் 500 அப்படின்ற வேல்யூவையும் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு தெரியும் டிபாசிட் மெத்தடை கால் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளவோ அது போய் பேலன்ஸோட போய் சேர்ந்துக்கும். சரியா? அப்போ நம்ம வந்து இனிஷியல் பேலன்ஸ் 1000 கொடுத்துருக்கோம். ஸோ 500 போணுச்சு அப்படின்னா அதில் வந்து 1500 இருக்கும். அண்ட் மை அக்கௌண்ட் டாட் வித்ட்ரோ அப்படின்ற மெத்தடையும் நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். அதில் 200 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ வித்ட்ரோ பண்ணுறோம், 200 ருபீஸை வித்ட்ரோ பண்ணுறோம். 1500லேருந்து 200 போணுச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ வரணும், 1300 வரணும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிண்டர் மெத்தட் ஒன்று கால் பண்ணி பேலன்ஸ் அப்படின்னு வரணும் நமக்கு ஸ்க்ரீனில். அண்ட் வந்ததுக்கு பிறகு மை அக்கௌண்ட் டாட் கெட் பேலன்ஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த கெட் பேலன்ஸ் அப்படின்ற மெத்தடை நாம் வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கெட் பேலன்ஸ் மெத்தட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா பேலன்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நமக்கு வந்து அவுட்புட்டில் 1300 வரணும். ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம் நமக்கு வந்து எப்படி வருதுன்னு. ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணானா பாருங்கள், வெல்கம் டு NCA அப்படின்னு வருது. ஸோ அது வந்து இங்கேருந்து வருது. அப்புறம் பேலன்ஸ் அப்படின்னு வந்து 1300 அப்படின்னு நமக்கு அவுட்புட்டும் வருது. ஓகே, இவ்வளோ தான். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே நம்ம வந்து பயன்படுத்தியிருக்க எல்லா மெத்தடுமே என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸில் இருந்து தான் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸில் இருந்து நேரடியாக எதுவுமே பயன்படுத்தலை. சரியா? இப்போது நம்ம வந்து என்கேப்சுலேஷனில் ஒரு வேரியபிள், ஒரு மெத்தடை இதையெல்லாம் நம்ம வந்து எப்படி ப்ரைவேட் ஆக்கி அதை வந்து நம்ம ஹைட் பண்ணுறோமோ, அந்த டேட்டாவை ஹைட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸையே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஹைட் பண்ணுறோம். அந்த கிளாஸை நம்ம பயன்படுத்தி தான் இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படின்றத வந்து நாம் இங்கே தெரிஞ்சிக்க முடியாது. எண்ட் யூசர்கிட்ட அது வந்து தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு டிவி இருக்குன்னா அதுக்கு வந்து ரிமோட் இருக்கும். எந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணால் எந்த சேனல் வரும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். சரியா? ஆனால் அந்த ரிமோட்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. அதுதான் அதே வேலை தான் இங்கேயும் நடக்குது. ஸோ நான் வந்து மை அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி க்ரீட்டிங் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுவேன், டெபாசிட் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுவேன், வித்ட்ரோவல் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுவேன், அண்ட் கெட் பேலன்ஸ் அப்படின்ற மெத்தடை கூட நான் வந்து கால் பண்ணுவேன். ஆனால் இந்த மெத்தட் எல்லாமே ரன் ஆகிறதுக்கு ஒரு கிளாஸ் தான் காரணமாக இருக்கும். அந்த கிளாஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது. ஆனால் இது எல்லாத்துக்குமே பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸ் தான் காரணங்கிறத நாம் வந்து இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா தெரிஞ்சிக்க பார்த்தோம் அப்படின்னா மை அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து எங்கேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸ்லேருந்து. ஸோ நம்ம வந்து நேரடியாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற கிளாஸ்லேருந்து தான் நம்ம வந்து மை அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோமே தவிர எப்போதுமே இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த கிளாஸ்லேருந்து தான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை மட்டும் போட்டு ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ் என்ன செய்யுது அப்படின்றத கம்ப்ளீட்டாகவே நம்ம ஹைட் பண்ண முடியும். அந்த கிளாஸில் வந்து இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு சைல்டு கிளாஸை க்ரியேட் பண்ணுறது மூலமாக அந்த அப்ஸ்ட்ராக்டட் கிளாஸில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கோ, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நாம் வந்து எடுத்து பயன்படுத்திக்க முடியும். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது. ஓகே,
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குமா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.